Hello students, welcome to NiviMax. இன்னைக்கு வந்து நம்ம exercise 3.1ல 8th question பார்க்கிறோம். Question என்னன்னா, if alpha, beta, gamma and delta are the roots of the polynomial equation 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0, find a quadratic equation with integer coefficients whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha into beta into gamma into delta. இப்போ நம்மளுக்கு ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். அதாவது 2x power 4 plus 5x cube minus 7x square plus 8 equal to 0. அதேமாரி ரூட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அதோட இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ், அதாவது ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா. அதாவது இப்போது இன்டீஜர் பி அப்படின்னா இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. அதேமாரி கியூ வந்து நம்ம ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா. ஸோ இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணுன்றதுனால அது எப்படி வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு வரும், ப்ளஸ் பி இன்ட்டு கியூ ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி தான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். இதில் பி வந்து அந்த ரூட்ஸ் வந்து எடுத்திருக்கோம், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. கியூ வந்து அந்த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா. ஏன்னா அதான் வந்து கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து கம்பேர் பண்ணும்போது ஏயோட வேல்யூ என்ன 2, அதாவது கோஎஃபிஷியன்ஸ், பியோட வேல்யூ என்ன 5, சியோட வேல்யூ என்ன -7, டியோட வேல்யூ என்ன 0, ஏன்னா எக்ஸ் வந்து இல்லை அதனால டி வந்து 0. அடுத்து இயோட வேல்யூ என்ன 8. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா மைனஸ் பி பை ஏ. அப்போது மைனஸ் பியோட வேல்யூ என்ன 5 பை ஏயோட வேல்யூ என்ன 2. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸோட வேல்யூ என்ன -5/2. அடுத்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இ பை ஏ. ஸோ இங்கே இயோட வேல்யூ என்ன 8 பை ஏயோட வேல்யூ என்ன 2. அப்போது 8/2 என்ன வரும் 4. இப்போ நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் இதுதான் நம்ம பி அப்படின்னு எடுத்துருந்தோம், அதேமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை நம்ம கியூ அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போது பியோட வேல்யூ என்ன -5/2, கியூவோட வேல்யூ என்ன 4. ஸோ அப்போ அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் கியூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு கியூ ஈக்குவல் டு 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ என்ன -5/2 ப்ளஸ் கியூவோட வேல்யூ என்ன 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு கியூ. அப்போது -5/2 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 0. இப்போது -5/2 ப்ளஸ் 4 என்ன வரும், இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2, நியூமரேட்டர் என்ன வரும் -5 ப்ளஸ் 8 அப்படின்னு வரும், -5 ப்ளஸ் 8. ஸோ இது வந்து என்ன வரும் 3/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3/2 எக்ஸ். இப்போது இங்கே வந்து சால்வ் பண்ணலாம். 2 இங்கே 2 கேன்சல் ஆகும்போது இங்கே 2 அப்படின்னு வரும். அப்போ -5 இன்ட்டு 2 என்ன வரும் -10 ஈக்குவல் டு 0. இப்போ டினாமினேட்டர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 வரும், மேலே நியூமரேட்டர் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x, இங்கே 2 மல்டிப்ளை ஆச்சுன்னா -20 ஈக்குவல் டு 0. ஸோ 2 அந்த சைட் போச்சுன்னா 0 தான். அப்போ ரிமைனிங் என்ன 2x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இதான் வந்து அந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதான் வந்து 8th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.